அழகே அழகுல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். மதியோடைய கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. மதியும் சுரேஷும் எல்லாரோடைய காலிலேயே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மதியோடைய அம்மா அப்பா சுரேஷோடைய அம்மா அப்பா கிட்ட, நாங்க மதிக்குன்னு பெருசா நகையெல்லாம் சேர்த்து வைக்கல, ஏதோ எங்களால முடிஞ்ச கொஞ்சம் நகை இருக்கு, அதை நாளைக்கு நாங்க வந்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி மதியோடைய அப்பா சொல்லவும், ஐயோ பரவாயில்ல, எங்க மாப்பிள்ள சொன்னாரு அப்படின்றதுக்காக மட்டும்தான் உங்க பொண்ணு எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண நாங்க சம்மதிச்சோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்க மாப்பிள்ளை மட்டும்தான். எங்க வீட்டுல எங்க மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி சுரேஷோடைய அம்மா அப்பா சொல்லவும், அப்பதான் தங்கராஜ், ராமமூர்த்தி, உங்ககிட்ட யார் இப்ப நகையை பத்தி கேட்டா? உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்வீங்களோ அதை நீங்க பொறுமையா செய்யுங்க. இது அவசரமா நடந்த கல்யாணம் தானே, அதனால உங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சா போதும். யாரு இப்ப உங்களை கட்டாயப்படுத்த, முதல்ல உங்க ஹெல்த்தை பார்ப்போம், ஆப்ரேஷன் நல்லபடியா நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு நீங்க சீரு செய்யுங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், மதி பார்த்தா எல்லாத்தையும் உருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பொண்ணு அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. பாலும் பழமும் கொடுக்குறாங்க. மலரு பார்த்தா சுரேஷ் கிட்ட பாலை குடிச்சிட்டு மதி கிட்ட கொடுக்கவும், மதி பார்த்தா அந்த பாலையே குடிக்கல, இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மதி பட்டுன்னு சொல்லவும், ராஜலட்சுமி பார்த்தா படக்குன்னு இருக்கு. என்னம்மா ஏன் அப்படி சொல்ற? குடி, பாலும் பழமும் புருஷன் முண்டாட்டி நீங்க 2 பேரும் அவன் சாப்பிட்டு கொடுக்கறது நீயும் சாப்பிடணும், சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், இல்ல எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மதி பாலை வாங்கி கீழே வச்சிடறாங்க. அடுத்து பார்த்தா வாழைப்பழத்தை மலர் கொடுக்கவும், அதையும் பார்த்தா சுரேஷ் சாப்பிட்டு கொடுக்கவும், அதையும் மதி சாப்பிடல. இதை எல்லாத்தையும் ராஜலட்சுமி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ராஜலட்சுமிக்கு பயங்கர கடுப்பாயிருது. என்ன பொண்ணு பெத்து வளர்த்து வச்சிருக்காங்க, ஏதோ பிடிக்காத கல்யாணம் தான், அதுக்காக இப்படி எல்லாரும் முன்னாடியும் மட்டும் மரியாதை எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தா மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா அப்பா அங்கிருந்து கிளம்ப போறாங்க. சரிங்க, அப்படியே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மதியோடைய அம்மா அப்பா சொல்லவும், அப்பதான் சுரேஷோடைய அப்பா, என்ன போங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சம்மந்தின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவும், சரிங்க சம்மந்தி, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி சொல்லவும், மதி கிட்ட வந்து மதி அம்மா பேசுறாங்க. மதி பார்த்து இருந்துக்கடி, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியை கட்டி பிடிச்சு பார்த்தா காஞ்சனா அழுகுறாங்க. ஆனா மதி பார்த்தா சிலையாட்ட நிக்கிறாங்க. என்னடி நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன், ஒத்த போட்டு கண்ணீரை காணா அப்படின்னு சொல்லி காஞ்சனா கேட்கவும், இதுல நான் அழுக வேற வேற செய்வேன் நீ நினைக்கிறியா? ஏதோ எனக்கு ஏதோ விருப்பப்பட்டு நல்ல வாழ்க்கையை எனக்கு தேடி வச்ச மாதிரி, ஏதோ கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ சரி அம்மா அப்பா போறாங்களேன்னு நான் அழுவேன்னு நினைச்சியா? நீ பண்ண காரியத்துக்கு நான் அழுகு வேற செய்யணுமா? நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்கல்ல. நீங்க எப்படியோ நிம்மதியா இருந்தா போதும். ஆனா இந்த தாலியை கட்டினதுக்கு அப்புறமா நான் எப்படி போனாலும் உங்களுக்கு சந்தோஷம் தானே. இங்க நான் எப்படி இருக்கேன் என்ன இருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்க எந்த கவலை இல்லாம அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தானே உங்களுக்கு முக்கியம். தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி காஞ்சனாவை பேசவும், அப்பதான் ராமமூர்த்தி, காஞ்சனா வா, எல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தியும் காஞ்சனாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மதி பார்த்தா ரூமுக்குள்ள இருக்காங்க. சுரேஷும் தங்கராஜும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரி முதல் இரவு நீ எப்படியாவது அவகிட்ட பேசி பேசி மனசை மாத்த பாரு, அவளை ஓ வழிக்கு கொண்டு வர பாரு. அப்படி உனக்கு அடங்காப்பிடாரியா இருக்கான்னு வை, ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 மாசம் ஆனாலும் சரி 3 மாசம் ஆனாலும் சரி அவளை வெட்டி விட்டுட்டு வேற ஒரு நல்ல பொண்ணா உனக்கு பிடிச்ச பொண்ணா எனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், மாமா முதல்ல நான் அவளை எப்படி சமாளிக்க போறேனே தெரியல, அவளுக்கும் எனக்கும் சுத்தமாகாது. நான் எதை செய்யறேனோ அதுதான் அவ வேணும்னுக்கு வேற மாதிரி செய்வா, அதனால எனக்கு அவளுக்கு செட்டே ஆகாது மாமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கரமான டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் புலம்புவோம். விடுடா, எல்லாம் போக போக சரியாயிரும். சரி நானும் ரேவதியும் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதியும் பார்த்தா கிளம்ப போறாங்க. வா ரேவதி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், இருங்க இன்னைக்கு நைட்டு முதராத்திரியில எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், அதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கூப்பிடுவோம். மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள, இருந்துட்டு நாளை காலையில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராஜலட்சுமியும் சொல்லவும், இல்லத்த நேராச்சு, நேற்று ஃபுல்லாக எங்கிட்டே வெளியில் தெரிஞ்சதுல எனக்கும் நிறைய வேலை கெட்டு போச்சு, கிளம்பணும். ரேவதி கிளம்பு, பசங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், சரிப்பா நான் கிளம்புறேன். சரிம்மா நான் கிளம்புறேன். அண்ணி நீங்கள் பார்த்துக்கங்க. மதி நான் போயிட்டு வரேன்,
பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்டையும் சொல்லிட்டு ரேவதி கிளம்பிடுறாங்க. ரேவதியும் தங்கராஜும் கிளம்பி போயிடுறாங்க. சரி மலரு, இன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஐயரு நேரம் குடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த நேரத்துக்குள்ள மதிய ரூமுக்குள்ள அனுப்பிடு சரியா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், அப்பதான் மலரு நினைக்கிறாங்க, அந்த பொண்ணு முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, இதுல வேற சாந்தி முகூர்த்தம் வேற அப்படின்னு சொல்லி மலரு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மதி, என்ன சாப்பிட்ற? டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நைட் ஆயிடுது. மதி சாப்பிடவா அப்படின்னு சொல்லி மலரை கூப்பிடவும், இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், என்ன நீ இப்படியே இருந்தால் மட்டும் எல்லாம் சரியாயிருமா? கல்யாணம் நடந்துருச்சு, அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது, தப்பு தான், இப்படி ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாது தான், ஆனால் வேற வழி இல்லைல்ல. உங்க அம்மா அப்பா சூழ்நிலையை நீ நினைச்சு பாரு, உங்க அம்மா அப்பா நீ எல்லாரும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தீங்க, வேற வழி இல்லை மதி. கிடைச்ச வாழ்க்கைய கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும் மதி அமைதியாவே இருக்காங்க. அப்பதான் பாக்கியராஜ் வராரு. என்ன மலரு, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், சாப்பிட வரமாட்டேங்கிறா, அப்பதிருந்து எதுவுமே சாப்பிடல, அதான் சாப்பிட கூப்பிட்டே வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், மலரு நீ போய் தட்டுல சாப்பாடு வச்சு எடுத்துட்டு வா, அங்க எல்லாரும் இருக்காங்களே, சாப்பிடக்கூட ஒரு மாதிரியா இருக்கலாம், நீ தட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்லவும், மலரும் போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இந்தா மதி சாப்பிடு, மதி சாப்பிடுப்பா, சாப்பிட்டேனா தானே கொஞ்சமாவது உடம்புல தெம்பு இருக்கும், இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு எப்படி இருக்கும், சாப்பிடுப்பா. எனக்கும் புரியுது உன்னுடைய நிலைமை என்னன்னு, வீட்டில் நாங்கள் எல்லாரும் சொன்னோம் இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு, ஆனால் மாப்பிள்ளை தான் தங்கராஜ் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு பக்கம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. மதி பாக்கியராஜ் பேசுகிறத கவனமாக கேட்குறாங்க. சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சாப்பிட்றாங்க. சரி மதி தப்பாக எடுத்துக்கிறாத, இன்னைக்கு உனக்கோ சுரேஷுக்கோ சாந்தி முகூர்த்தம், ஐயரு நேரம் குறித்து கொடுத்துருக்காரு, நீ ரூமுக்குள்ளே மட்டும் போயிரு சாப்பிட்டுட்டு, அத்தை சொல்ல சொன்னாங்க, எனக்கு புரியுது இந்த மாதிரி சூழ்நிலையில உன் மனநிலைமை எப்படி இருக்குன்னு, ஆனா வேற வழி இல்லை, நீயும் சுரேஷும் மனசு விட்டு பேசுங்க, எதா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், இதுக்கும் மேல எந்த பிரச்சனையும் வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு மதி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போறாங்க. அங்கே சுரேஷ் உட்கார்ந்து இருக்காரு. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலாம் வரல, தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரே போடா பார்த்தா மதி சொல்லவோ, இங்க சுரேஷ்க்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், டிவோர்ஸ் விவாகரத்து, எனக்கு உங்க கூட வாழ்ற மனநிலைமையெல்லாம் எனக்கு கிடையாது, என் கேரக்டர் வேற உங்க கேரக்டர் வேற, ரெண்டு பேத்துக்கு சுத்தமா செட் ஆகாது, வீட்டில் சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்ற மட்டும்தான் உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன், மற்றபடி இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிற மனநலமெல்லாம் என்கிட்ட கிடையாது, அவங்க அந்த முடிவெடுத்தாங்க, நான் இந்த முடிவெடுத்தேன், எனக்கு தேவை விவாகரத்து, நீங்கள் இதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி மதி பார்த்தா பட்டு பட்டுன்னு பேசவோ சுரேஷ்க்கு என்ன பேசுறதுன்னே தெரியல.